ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே சோப்புத்தூள் எப்படி தயார் பண்ணுறது. பட்ஜெட் போட்டு செலவழிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சிக்கனமாக செலவழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒரு தடவை இந்த சோப்புத்தூள் தயார் பண்ணேன்னா எனக்கு 3 மாதம் வரைக்கும் வருங்க. ஆனால் இதற்கு ஆகிற செலவு ரொம்ப குறைவு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. சோப்புத்தூள் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அடங்கிய பாக்கெட் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, கெமிக்கல் கடையில் சோப்புத்தூள் காம்போ பாக்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மொத்தம் 9 பொருட்கள் இருக்குதுங்க. வாஷிங் சோடா, பேக்கிங் பவுடர், ட்ரைசோடியம் பாஸ்பேட், குளோபல் சால்ட், ஃப்ரீ ஃப்ளோ சால்ட், கலர் கிரானுவல்ஸ், டினோபால், சென்ட்டு, ஆசிட் சிலரி. இப்போ இந்த பொருட்கள் வச்சு தான் டிடர்ஜென்ட் பவுடர் தயாரிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு அகலமான டப் எடுத்துக்கோங்க. இது கலக்கிறதுக்கு ஒரு நீளமான குச்சி வேணும். எங்கிட்ட நீளமான குச்சியில் ஒரு பழைய ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல வாஷிங் சோடா சேர்த்துக்கலாம். இந்த பவுடரை கலந்து விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, சோடியம் பைகார்பனேட் பேக்கிங் சோடா. இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இது துணியை பாதுகாக்குங்க. வாஷிங் சோடா மட்டும் இருந்ததுன்னா துணி இத்து போயிடும். அதனால இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டா துணி பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். அடுத்து சேர்க்க போகிறது என்னென்னா, டினோபால். இது துணிக்கு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கெமிக்கல் கடையில் நீங்கள் பொருள் வாங்கும்போதில் அவங்க இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் கலக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் அவங்க கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ சேர்க்க போகிறது குளோபல் சால்ட்டுங்க. இது கிருமி நாசினியாக செயல்படக்கூடியது. அடுத்த பவுடர் என்னென்னா, ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு சோப்புத்தூள் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய ட்ரைசோடியம் பாஸ்பேட். இது கிரீஸ் கரை ஆயில் கரையை போக்கக்கூடியது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஆசிட் சிலரி. இது என்னென்னா சோப்புக்கு நுரைவளம் கொடுக்கக்கூடியதுங்க. இதை இந்த மாதிரி உயரமாக மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துறாதீங்க. இதை நல்லா கலந்து விடும்போதில் இதிலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும், நெடி வருங்க. அதனால் முகத்தில் மாஸ்க் மாட்டிக்கிட்டு கலந்து விடுங்க. கலந்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். அதில் இருக்கிற சின்ன சின்ன கட்டிகளை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டு கலந்து விட்டுருங்க. ஆசிட் சிலரி கலந்து விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஹீட்லாம் ரிலீஸ் ஆகி பவுடர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க சென்ட்டும் கலர் கிரானுவல்ஸும் கலக்கணும். இப்போ 4 hours ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் சென்ட்டும் கலர் கிரானுவல்ஸும் கலக்க போகிறேன். இப்போ இந்த சென்ட்டு கலந்துக்கலாம். இதுக்கு முன்னாலே நீங்கள் கலந்தீங்கன்னா சென்ட்டு ஆவி ஆகிடுங்க. அதனால் 4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பவுடர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் அழகுக்காக கலர் கிரானுவல்ஸ் கலக்க போகிறோம். இதையும் நல்லா கலந்து விட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. ஈஸியாக சுலபமாக குறைவான செலவில் அருமையான டிடர்ஜென்ட் பவுடர் வீட்டிலே தயார் பண்ணிட்டோங்க. இது கடையில் வாங்குகிற சோப்புத்தூளுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. பாருங்கள், இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக அதோட மீதியும் எனக்கு பவுடர் இருக்குது. இந்த பவுடர் எனக்கு 3 மாதம் வரைக்கும் வருங்க. இந்த சோப்புத்தூளை தான் நான் வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும்
இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.